பிரைஸ் தி லார்ட். தேவனை பிரியப்படுத்துவதன் மூலம் நாம் பெறும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று 1 யோவான் 3:21-22 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகள் நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் குற்ற உணர்வு நிறைந்தவர்களாயும் மனசாட்சி பாதிக்கப்பட்டவர்களாயும் இருந்தால் அந்த ஐக்கியத்தை தேடுவதையோ அல்ல அதை அனுபவித்தை விட அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போவார்கள். ஜெபத்துக்கு பதில் தேட துணிய மாட்டார்கள். இரண்டாவது ஆசீர்வாதம் வாழ்க்கையின் பாதுகாப்பு என நீதிமொழிகள் 16:7 சொல்கிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களுக்கும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். மற்றவர்கள் தயவையும் பெறுவார்கள். மூன்றாவது, உண்மையாக ஊழியர் செய்வர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை மனுஷருக்கு கண்ட அல்ல தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுவார்கள். ஆமென்.